வாய்க்கு வனத்தியா வெண்டைக்காய் புளிக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பேன்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து வலுவலுப்பு போற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும் போது வெளியே எடுத்துட்டு அதே ஆயில்ல கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சமா முழுசா இருக்கிற சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, 2 தக்காளி பழத்தையும் அரைச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடிக்கு பதிலா நீங்க குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வரும்போதே 1 டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயையும் சேர்த்து பச்சை கருவேப்பிலை கொஞ்சமா மேல சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணிட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு ரெடி. கண்டிப்பா